அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னாக்கா, புது ஓட்டர் ஐடி அப்ளை செய்ததுக்கு என்ன நீட், அதாவது என்ன தேவைகள். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5-6 கால் வந்துடுது. அண்ணா, ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வேணும்? அதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோவை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஆதார் கார்டு. இப்போ நான் புது ஓட்டர் ஐடி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய ஒரு கலர் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, என்னுடைய ஆதார் கார்டுக்கு லிங்க் பண்ணியிருக்கிற ஃபோன், அதுக்கு ஓடிபி வரும். இந்த 3 விஷயம் இருந்தாலே புதிய ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்முக்கு அப்புறமா ஒரு சில ஸ்டெப்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, இப்போது எனக்கு அப்ளை பண்ண போகிறேன் ஓட்டர் ஐடி, புது ஓட்டர் ஐடி. அதில் கீழே ஒரு 4-5 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறமா என்னுடைய அப்பாவுடைய ஓட்டர் ஐடியோ இல்லை என் அம்மாவுடைய ஓட்டர் ஐடியோ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அப்படி கொடுத்தாச்சு அப்படின்னா, எங்கள் அப்பாவுடைய ஓட்டர் ஐடி இல்லை என் அம்மாவுடைய ஓட்டர் ஐடி 2002 ஓட்டு போட்டாங்களா இல்லையான்றதை டீட்டெயில் கொடுக்கணும். அதனால் இப்போ எல்லாமே எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதில் 2 காப்பி கொடுத்துருப்பாங்க. ஒன்று பிஎல்ஓ கிட்ட, அதாவது பிளாக் லெவல் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துடணும். ஒன்று நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஒன்று கொடுத்துருப்பீங்க, ஒன்று வீட்டில் வச்சுருப்பீங்க. அந்த ஒன்று வச்சுன்னு இருக்கிறத எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஃபோன்லேயாவது தெளிவாக ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க. சரிங்களா? இல்லை நீங்கள் 2மே கொடுத்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த உங்கள் அப்பாவுடைய ஓட்டர் ஐடியோ உங்கள் அம்மாவுடைய ஓட்டர் ஐடியோ கையில் எடுத்துகிட்டு வாங்க. அதை வச்சு சர்ச் பண்ணியாவது எடுத்து போட்டுக்கலாம். எதுவுமே இல்லை சார், எங்கள் அம்மாவுடைய ஓட்டர் ஐடி இல்லை, எங்கள் அப்பாவுடைய ஓட்டர் ஐடி இல்லை, எதுவுமே இல்லை, எனக்கு புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணலாம். பரவாயில்ல, அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமாக உங்களுடைய கலர் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டில் உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ் தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எடுத்துகிட்டு வாங்க. ஆதார் கார்டுக்கு லிங்க் பண்ணியிருக்கிற ஃபோன் கண்டிப்பாக இருக்கணும். ஓடிபி வரும். இது 3மே இருந்தால் போதும், புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிடலாம். இது இல்லாமல் இப்போது ஓட்டர் ஐடியில் கரெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுடைய பெயரோ இல்லை உங்களுடைய அட்ரஸோ இல்லை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை ஜெண்டர், அதாவது ஆம்பளைக்கு பொம்பளைன்னு போட்டிருப்பாங்க, பொம்பளைக்கு ஆம்பளைன்னு போட்டிருப்பாங்க, ஜெண்டர் மாற்றணும். அப்படி இல்லை, இப்போ என்னுடைய ஓட்டர் ஐடியில் எங்கள் அப்பா பேர் தப்பாக இருக்குது, எங்கள் அம்மா பேர் தப்பாக இருக்குது, இல்லை என்னோட கணவர் பேர் தப்பாக இருக்குது, கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில ஓட்டர் ஐடியில் எங்கள் அப்பா பேரை போட்டிருப்பாங்க, ஆனால் அது இடத்துல கணவர் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எங்கள் அப்பா பேரை போட்டிருப்பாங்க. ரிலேஷன்ஷிப் அந்த டீட்டெயில்ஸும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஆன்லைனில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க எனக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். என்னுடைய ஏகே இன்டர்நெட் வெல்லூர் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் புதிய தகவல், அதாவது ஏகே இன்டர்நெட் வெல்லூர் யூடியூப் சேனல் சொல்லிட்டு சேனல் இருக்குது. புதிய வீடியோ, இன்ஃபர்மேஷனான வீடியோ அந்த வீடியோவில் நிறைய இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.